Hello viewers, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம்னா ME Embedded System இந்த கோர்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த ME Embedded System இந்த கோர்ஸ் பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கங்க. மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் எஜுகேஷன் ஓரியன்டடாவும் கோர்ஸ் ஓரியன்டடாவும் காலேஜ் ஓரியன்டடாவும் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். உங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் எம்பெடட் கோர்ஸ் அப்படிங்கிறது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உற்பத்திக்கப்பட்ட சிஸ்டம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எம்டெக் எம்பெடட் சிஸ்டம் அப்படிங்கிறது இது ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸ். இது பிஜி கோர்ஸுங்க. இந்த கோர்ஸ் வந்து 4 செமஸ்டராக பிரிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான தமிழகத்தில் கட்டணம் பார்த்தீங்கன்னா கல்லூரி கட்டணம் பெர் இயருக்கு 50,000லேருந்து 4 lakhs வரலுமே இருக்குது. அது நம்ம எந்த மாதிரியான கல்லூரிகளில் படிக்கிறோம் அப்படிங்கிறது பொறுத்து இருக்குது. தென் இந்த கோர்ஸோட சேலரி, அதாவது இந்த கோர்ஸ் முடித்தவங்க வாங்குகிற சேலரி பார்த்தீங்கன்னா பெர் ஏனமுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது வருடத்தோட வருமானம் பார்த்தீங்கன்னா 1.5 lakhsலேருந்து 5 lakhs வரலுமே இருக்குது. அதுவும் நம்ம எந்த நிறுவனத்தில் போய் நம்ம பணிபுரிகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இந்த கோர்ஸில் இவங்க எதை பற்றி படிப்பாங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் படிக்கிறவங்க மின் பொறியியலை பற்றி படிப்பாங்க. அதாவது மின் பொறியியலை அடிப்படையாக கொண்ட மேம்படுத்தப்பட்ட தலைப்புகளில் வந்து உட்பொதிக்கப்பட்ட அமைப்புகளை பற்றி படிப்பாங்க. இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா இந்த பிக்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, படம், அதுவும் அப்புறம் அந்த வீடியோ செயலாக்கம் அதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணணும், அதாவது வீடியோஸ் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும், அப்புறம் கணினி பார்வை இதை வந்து நம்ம கணினியில் எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் படிப்பாங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் கருவிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றியும் படிப்பாங்க. அதுக்கப்புறம் மைக்ரோ கண்ட்ரோலர்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது பார்த்தீங்களா, அது அடிப்படையிலான கணிதத்தை வச்சும் இவங்க வந்து இந்த மேற்கொண்ட இந்த வீடியோ செயலாக்கம், அதுக்கப்புறம் அந்த பிக்சர்ஸ், அந்த படங்கள், இதை பற்றி எல்லாம் எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த கோர்ஸில் இவங்க முழுக்க படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது கணினி நடைமுறையும் கணித நடைமுறையும் ரெண்டுத்தையும் வந்து இந்த உட்பொதிக்கப்பட்ட எம்பெட் சிஸ்டத்தில் வந்து இவங்க எப்படி யூஸ் பண்ணி இது மூலமா வந்து எப்படி என்னென்ன விஷயங்களை கற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான தகுதி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிடெக் பிஇ படிச்சிருக்கணும். இந்த கோர்ஸ் படிக்கிறவங்க பிடெக் பிஇயில் எந்த மாதிரியான கோர்ஸ் எடுத்திருக்குன்னா எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, அதுக்கப்புறம் சிஎஸ்சி முடிச்சவங்க, இந்த மாதிரி அப்புறம் மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, அப்புறம் ஐடி முடிச்சவங்க, இந்த மாதிரி யார் வேணாலும் படிக்கலாம். இது பிஇ பிடெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 50% மார்க் மேலே நம்ம கண்டிப்பாக எடுத்துருக்கணும். இந்த கோர்ஸ் முடித்தவங்களுக்கு எந்த மாதிரியான நிறுவனங்களில் வந்து இவங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமேசான், ஆக்சிஸ் பேங்க், அடாப், அப்புறம் பஜாஜ் கேபிட்டல், அப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க், இந்த மாதிரியான ஒரு நிறுவனங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் சில நிறுவனங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குது. அது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உட்பொதிக்கப்பட்ட எம்பெடட் சிஸ்டம் அப்படிங்கிறது பெரிய பெரிய பயன்பாடுகளுக்கும் அதுக்கப்புறம் பாதுகாப்பு முக்கியமான அம்சங்களுக்கு மட்டும்தான் அப்புறம் பயன்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் கடந்த சில ஆண்டுகளாக தான் பார்த்தீங்கன்னா இதோட தேவைகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறனால இதை படிக்கிறவங்களோட தேவைகளும் ரொம்ப அதிகமானனால இந்த கோர்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய அளவில் பேசப்பட்டு ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்கிற நல்ல கோர்ஸாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஃபியூச்சர் ஸ்கோப் ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுக்கு சேலரியும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ரொம்ப அதிகமாகவே தான் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் வேல்யூ உள்ள கோர்ஸ் இந்த கோர்ஸ் வந்து நல்ல வேல்யூ உள்ள கோர்ஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வேல்யூ இருக்கிற கோர்ஸ் தான். இந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்து தாராளமாக படிக்கலாம். இந்த கோர்ஸ் வந்து தமிழகத்தின் தரசிறந்த கல்லூரிகளில் வந்து நீங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் லோ ஃபீஸில் வித் ஸ்காலர்ஷிப்போட. இதை பற்றி மேலும் தகவல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் உங்களுக்கு வேண்டிய தகவல்களை பெறலாம். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.